முதல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை நம்ம இடத்துல வரணும். சகையை போல நம் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால், பழைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது என்று நாம் எப்போது நினைக்கிறோமோ அப்போது நாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை நம்ம இடத்துல வரணும். ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு உறவுல இருக்கிற அந்த வாஞ்சையை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். இங்கே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு சிலர் தான். இப்ப இங்க அவனுக்கு பல பிரச்சனை இருந்தது. இயேசுவை பார்க்கறதுக்கே பிரச்சனை. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அவன் ரொம்ப குள்ளமான மனுஷன். ஜனக்கூட்டம் திரள் இயேசுவின் பின்னாக அநேக பேர் வந்து கொண்டிருக்கிறதை அவன் பார்த்து அவரை பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். அவன்கிட்ட இருந்த அந்த வாஞ்சை அவனை உந்தி தள்ளி எப்படியாவது நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி மரத்து மேல ஏறி போய் நின்று அவரை பார்க்கும்படியான ஒரு வாஞ்சை. இந்த உலகம் நம்மை அவரை பார்க்க கூடாதபடி, அவருக்குள்ளே உறவு வைத்துக் கொள்ளாதபடி நம்மை இழுத்து கொண்டுதான் இருக்கும். பல காரியங்கள் இருக்கலாம். இன்னைக்கு பிரதானமாக இருப்பது நம்முடைய டிவியும் மொபைலும் தான். உலகம் நம்முடைய நேரத்தை எல்லாம் தின்னுரும். நமக்கு 24 மணி நேரமும் போதாது. எது பார்க்கறதுக்கு? மொபைல் பார்க்கறதுக்கும் டிவி பார்க்கறதுக்கும் 24 மணி நேரமும் போதாது. உலக வாழ்க்கைக்குள்ளாய் நம்ம இழுத்து விட வேண்டும் என்று உலகம் நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணும்னா அதை விட்டுட்டு முன்னாக ஓடி, எப்படி சகையு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி அவரை பார்த்தாரோ, இந்த உலகத்தின் பிடியிலிருந்து நம்ம வெளியே வரணும். முதல்ல அந்த வாஞ்சை நோக்கம் நம் வாழ்க்கையில் இருக்கணும். இயேசுவை தரிசிப்பது, அவரை பார்ப்பதுதான் என்னுடைய நோக்கம், இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகையுனுடைய வாழ்க்கையிலிருந்து அதை தான் அவர் மேல அன்பு இல்லைன்னா அப்படி அவர் யோசிச்சிருப்பானா? ஏறி இன்னொரு தடவை வரும்போது பார்த்துக்கலாம் போயிருப்பான். ஆனா சகை அப்படி பண்ணல. அவனால் முடிந்த வரைக்கும் முயன்று இயேசுவை பார்க்கும்படியாக மரத்திலே ஏறினான். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.